ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் ஒரு பாதம் 4ஆம் பாதம் மட்டும் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்க கடகராசி கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் 2025லேருந்து 28
பாக்கிய சனியாக ஆவரேஜ் பொசிஷனில் இருக்கும். பொதுவாகவே 4ஆம் பாதம் புனர்பூச 4ஆம் பாதம்னா 10வது இப்போ பாக்கிய சனி அப்படி வரச்ச ஒரு 10 மாதம் வந்து புனர்பூசத்தில் இருக்கும், அடுத்தது பூசத்தில் ஒரு 10 மாதம், ஆயில்யத்தில் ஒரு 10 மாதம். இப்போ புனர்பூச 4ஆம் பாதம்னா இந்த 10 மாதமும் உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக இருந்தால் அந்த பாக்கிய சனி 10 மாதமும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். கர்ம சனினாலும் முதல்ல 10 மாதம், ஏன்னா ஒவ்வொரு 2.5 வருடங்கள்ங்கிறது 30 மாதம். 30 மாதத்தில் ஃபஸ்ட்டு 10 மாதம் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு முழுக்க இருக்கும். மற்ற பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த 10 மாதம் முதல் பாதம், 2 பாதம், 3, 4 அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 2.5 மாதம் தான் வரும் ஒவ்வொரு பாதத்துக்கும். அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு முழுவதுமான 10 மாதங்கள் பாக்கிய சனியாக இருக்கிறார். ஏன்னா பாக்கிய சனி இந்த 2025லேருந்து 28 வரைக்கும் ஆவரேஜ் பொசிஷனில் பாக்கிய சனி இருக்குது. அஷ்டம சனியோட மோசமான நிலையிலேருந்து ஒரு வீரியத்தோடனும் ஒரு உழைப்புடனும் முனைப்புடனும் உங்கள் வெற்றியை காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்கிய சனி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். இந்த பாக்கிய சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் பண்ணணும்னா 90% நன்மையும் 10% தீமைகளையும் கொடுக்க காத்திருக்குது. இந்த பாக்கிய சனி அப்படிங்கும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்தில் உள்ள விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். மற்றபடி பாக்கிய சனி அஷ்டம சனி மோசமாக இருக்காது. கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த பாக்கிய சனியை சொல்லலாம் கடகராசிக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த காலகட்டமாக இந்த காலகட்டம். ஏன்னா இந்த 2.5 வருஷம் சொல்லில் அடங்கா துயரத்தை இந்த கடகராசிக்காரங்க கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த பாக்கிய சனி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இடப்பெயர்ச்சி அப்படின்னும் சொல்லலாம். அந்த பெயர்ச்சி, அந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பலங்களையும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளையும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஒரு ப்ராஜெக்டு, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேங்க, அது இப்போ தாங்க பண்ண முடியுதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பீரியட், அப்படி கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். கர்ம சனி அடுத்தது 2028லேருந்து 30லேருந்து உங்களுடைய தொழிலில் சனி உட்கார்றது ரொம்ப யோகத்தை கொடுக்கும். 75% நன்மையும் 25% தீமையும் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கர்ம சனி ரொம்ப நன்மை தொழிலில் மட்டும்தான், மற்றபடி பெரிய விஷயமா மற்ற இடங்களில் இருக்காது. 10ஆம் இடத்துல தொழிலை கொடுக்கும். மிகப்பெரிய தொழிலை வாய்க்கப்படுவீர்கள். ஒருத்தர் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பெரியோர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். இந்த கர்ம சனி உங்களுக்கு ரொம்ப நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். 2030லேருந்து 33 வரைக்கும் லாப சனி மிக 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 முக்கியமான நன்மை தரக்கூடிய கடகராசிக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த 95% நன்மையும் 5% தீமையும் கூட இந்த லாப சனி மட்டுமே. இவ்வளோ நாள் தொழிலை அதை காப்பாற்றிட்டு வந்த இந்த விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகும். இந்த லாபத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இந்த கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உள்ளவங்க முதல் நட்சத்திரமாக குரு திசை ஸ்டார்ட் ஆகும். 16 வருஷம், அதில் 8 வருஷத்தை எடுத்துக்கிறேன். சனி வந்து ஒரு 19 வருஷம், மொத்தம் 27 வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா 7ஆம் அதிபதி திசை, 8ஆம் அதிபதி திசை. 7ஆம் அதிபதி திசை நடந்துச்சு அப்படின்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும், இடர்பாடுகளை கொடுக்கும். பழக்க வழக்கங்கள்னால் வர பிரச்சனை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால் வர பிரச்சனை, லைஃப் பார்ட்னர்னால் வச்ச பிரச்சனை அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துலையும் சனி 8ஆம் அதிபதியாகவும் செயல்படுறதுனால கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு சில மாற்றங்களை அது ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த சனி திசை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை. இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற விஷயங்களை லவ் மேரேஜ் பண்ணுறதோ இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோ கொஞ்சம் யோசித்து பொருத்தம் பார்த்து, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பொருத்தம் மட்டுமே முக்கியம் இல்லை, நிறைய விஷயம் தசா சந்திப்பு இருக்கான்னு பார்க்கணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அது ஃபுல்லாக ஆய்வு பண்ணி உங்களுக்கு முழுக்க வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே சப்மிட் பண்ணிவிடுவோம். இந்த சனி திசை வந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் இறக்கங்களையும் அதிகமான இறக்கங்களையும் கொடுக்கக்கூடியதாகவும்
ஆனால் பாக்கிய சனி இருக்கும் போது கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கும். கர்ம சனி தொழிலை கொடுக்கும், உத்தியோகத்தை கொடுக்கும். லாப சனி மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கண்டிப்பாக அப்படிங்கிறது மாற்றுகிறதுக்கு இல்லை. அடுத்தது புதன் திசை. புதன் திசை 3ஆம் அதிபதி திசை, 12ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் பார்த்தீங்க அப்படின்னா மறைவு கடகத்துக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு புதன் ஆகாத ஒரு திசை. இந்த திசையில் சில பிரச்சனைகள் வரக்கூடும். கடன், வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடும். பாக்கிய சனியில் ஒரு சில மாற்றங்களை கண்டிப்பாக கொஞ்சம் கொடுத்துரும். கர்ம சனியில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். லாப சனியில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த புதன் திசை அவ்வளோ நன்மை அளிக்கக்கூடிய திசை. சில விரயங்களையும் சில துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படிங்கும்போது இந்த பாக்கிய சனி நன்மையை அளிக்கக்கூடியதாக, அஷ்டம சனியை காட்டிலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். கர்ம சனி போல் கொஞ்சம் நன்மைகளை அதிகமாகவே கொடுக்கும். லாப சனி மட்டுமே உங்களுக்கு ஃபேவராக இருக்க அந்த 10 மாதங்கள் உங்களை பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். கேது திசை 44 வயசுலேருந்து 51 வயசுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த திசை தான் உங்களுக்கு பிரச்சனை, கேது திசை. பாக்கிய சனியை இம்பேக்ட் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நன்மைகளை கொடுக்கும். எப்படின்னா பெரிய மனிதர்களை தொடர்பு, ஆன்மீக வழியில் நாட்டம், அது மாதிரி குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் ஒட்டாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி பாக்கிய சனி செயல்படும் கேது திசையில். கர்ம சனி தொழிலை கொடுத்தாலும் அதன் மூலியமாக பெரிய வருமானங்களோ இதில் கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும். மிகப்பெரிய விஷயங்கள் நடக்காது. கேது தடையை அதிகமாக கொடுப்பார். குரு பார்த்த கேதுனா ஆன்மீக வழியில் நன்மையை கொடுப்பார். அதேமாதிரி குரு இணைவு கேல யோகத்தை கொடுப்பார். சில பேர்த்துக்கு கன்னி கேது இருக்கும்போது ஒரு சில வளர்ச்சிகளை கொடுப்பார். இப்படி ஒவ்வொன்றும் நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கேது திசையில் இருக்கும். அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அதை பற்றின ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் ஆய்வு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தும். சுக்கிர திசை 51 வயசுலேருந்து 71 வயசு வரைக்கும். இந்த பாக்கிய சனியில் சுக்கிர திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை, நிறைந்த சுகம், நிறைந்த சௌகரியம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர திசையில் பாக்கிய சனியில் மிகப்பெரிய அளவில் கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் மதிப்பு மரியாதையில் இப்போ ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசை அப்படிங்கும்போது 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசை. அப்படிங்கும்போது வீடு மனை இப்படி எல்லாமே உங்களுக்கு அமையும். லாபமும் அதிகரிக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல சம்பள உயர்வு, அப்புறம் இடமாற்றங்கள், அதன் பிறகு லாபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பாசிபிலிட்டி இந்த சுக்கிர திசை. சில பேர் வெளிநாட்டு பயணத்தில் பண்ணி லக்ஸுரியஸான லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி காலகட்டம் சுக்கிர திசை. அடுத்தது சூரிய திசை 71 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும். இந்த திசை பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் உங்களை தனத்திலும் குடும்பத்திலும் வாக்கிலும் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த பாக்கிய சனியும் கர்ம சனியும் லாப சனியும் கண்டிப்பாக கொடுத்துரும். சுக்கிர திசையில் இந்த பாக்கிய சனி, கர்ம சனி, லாப சனி இந்த மூணுமே நன்மையை இந்த சுக்கிர திசையில் நடத்தும். ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்திர திசை அடுத்தது 77 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும். இந்த பாக்கிய சனி ராசியாதிபதி திசை. உங்களுக்கு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசையும் மிக சிறப்பான சந்திர திசை. பாக்கிய சனியில் மிகப்பெரிய வளர்ச்சி, தாயின் மூலியமாக நல்ல செய்தி, தாயின் அரவணைப்பு, தாய் போல் இருக்கக்கூடிய பெண்களால் வளர்ச்சி, பிரம்மாண்டம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியதாக, உங்கள் மகன் மகளுக்கு பேர குழந்தைகள் பிறத்து கொஞ்சக்கூடிய நேரம் காலம் இப்போ கூடி வருது. இந்த சந்திர திசை மிக உயர்வான நல்ல திசை. கர்மா சனியும் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியும், உங்கள் வாரிசுதாரை எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் சந்திர திசையில் அமையும். லாப சனியில் சந்திர திசை மிகப்பெரிய ராசியாதிபதி திசையும் போது லாபங்கள் அதிகமாக ஒட்டக்கூடிய வருடம். இந்த 2030 10 மாதங்கள், 2033 10 மாதங்கள் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் முழுமையாக கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 87 வயசுலேருந்து 94 வயசு வரைக்கும். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திசை. இந்த காலகட்டங்களில் உங்கள் மகன் மகளால் பெருமை அடையக்கூடிய, நன்மை அடையக்கூடிய விஷயங்கள், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி
ஏற்படுத்தக்கூடிய என்ன கொஞ்சம் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடியதுனால ஒரு சகோதர வழியில் ஒரு சில மாற்றங்கள் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடியதாகவும், சில பேருக்கு செவ்வாய் திசை வீடு மனை யோகத்தையும் அதிகமாக கொடுத்து விடும் அப்படிங்கிறதுலையும், சகோதர ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியதாகவும், செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் எப்படி நன்மையாக இருந்துச்சுன்னா ராஜயோகத்தையும், இல்லை சரியில்லாத அமைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சில தீமையான பலன்களை ஏற்படுத்தும். அப்படி உங்களோட ஜாதகத்துக்கு ஆலோசனை செய்வது ஜோதிட ஆலோசனை கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி உங்களுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது முழுக்குமான உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு தசா மாறும் போதும் நம்ம கேரக்டரைசேஷனும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வாழும். 7.5 சனி சில பேர் கதறுவாங்க இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறோம். அது சேட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். அது மாதிரி தசாபுத்தியும் இன்ஃப்ளூயன்ஸ் சுக்கிர தசை ஒருத்தவங்களும் தான் சுகபோக வாழ்க்கை லக்ஸூரியஸ் லைஃபுக்கு சில பேர் அனுப்புவாங்க. சுக்கிரன் அந்த இடத்துல கெட்டு போச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது, சுகபோக வாழ்க்கையே கிடைக்காது. அதனால தான் இவ்வளவும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் தசாபுத்தி ரீதியாக. அப்படிங்கும்போது இந்த நிலையை புரிந்து கொண்டு கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி.